படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஜூட் பீட்டர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இயக்குனர் ஆர் வி உதயகுமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். திரு சிவகுமார் மோகனன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்ட்ரஸ் நீலிமா ராணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் ஜூட் பீட்டர் சார் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். என் அழைப்பினை ஏற்று இவ்வளவு பேர் இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. It was supposed to start at 3 and end by 5 o'clock, but the previous program got it got over only by 4, so everything got delayed, and our guest of honor also joined only now. அதனால் நமக்கு ப்ரோக்ராம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. We are almost at 6 o'clock now. நான் பேச வேண்டியதை என்னுடைய ஆசிரியர் எல்வி பிரசாத் இன்ஸ்டிடியூட்டில் திரு சிவகுமார் மோகனன் அவர்களை பாதி பேசிவிட்டார். நான் சொல்ல நினைத்தது பாதி அவரே சொல்லிவிட்டார். எனக்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அதுவும் இல்லாமல் உங்களை பேசி இன்னும் நேரம் சில வீணடிக்க விரும்பவில்லை. I'll finish it little quick. As I said, our guest of honor, Mr. R. V. Udayakumar, is a veteran in the film industry. Film Institute படித்தவர், சுமார் 40 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர் இண்டஸ்ட்ரியில். அவர் நிறைய நல்ல படங்களில் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டுமென்றால், நான் அந்த காலத்தில் பார்த்த எஜமான், சின்ன கவுண்டர், கிழக்கு வாசல், இதெல்லாம் மிக அருமையான படம் என்று வியந்து பார்த்திருக்கிறேன். அதை இயக்கியவர் இங்கு நம்முடன் இருக்கிறார். மிக்க சந்தோஷம். அவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். உங்கள் அனைவர் சார்பாகவும் அவரை வரவேற்கிறேன். நண்பர்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள் ஆஃப்டர் 40 years என்று நினைக்கிறேன். they are gone back to school days. So அதுக்கு முன்னாடி சொன்னார், நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப நாளாகிடுச்சு. அப்போது இன்ஸ்டியூட்டில், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பார்த்தது இப்போ தான் பார்க்க போகிறேன். ஐ திங்க் ஹி வில் பி சர்ப்ரைஸ் டு சீ மீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் இட் இஸ் ஸோ விசிபிள் அண்ட் ஆப்வியஸ். அவர் திரு சிவகுமார் மோகன் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு தெரிந்தவர் தான். இந்த இன்ஸ்டியூட்டில் ஹெச்ஓடியாக இருப்பவர், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர். ஹி இஸ் ஸ்டில் தேர், ஹி இஸ் அ கன்சல்டன்ட் தேர், ஹி இஸ் ஒர்க்கிங் தேர். நல்ல குரு. அவர் பேசியதிலிருந்து எல்லாமே தெரிந்திருக்கும். அவர் வெறும் அவர் ஆசிரியர் மட்டுமல்ல, எவ்வளவு சிறந்த பேச்சாளர் என்பது உங்களுக்கு உடனே புரிந்திருக்கும். சிறந்த பேச்சாளர், ஒரு வார்த்தை கூட பிறகாமல் ஸ்பான்டேனியஸாக பேசினார். கெஸ்ட் வர்றதற்கு டைம் ஆகிறது என்றதால் உடனடியாக பேசினார். இட்ஸ் அ நாட், ஹி இஸ் இன் தி ஆர்ட் இண்டஸ்ட்ரி. அவரை அவர் அனைத்து படங்களிலும் எனக்கு குருவாகவும் கைடாகவும் இருந்தவர். அதில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் என்று வந்திருக்கோம். அவர் நமது திரு சிவகுமார் மோகனன் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஷஸ்தி ஃபெஸ்டிவல் முன்பே முடிந்து விட்டது. We had won about more than 75 awards in about 35 festivals. From east to west, meaning from Japan to US, almost all countries it had won awards. Even now I am getting invitation, getting mails. இப்பொழுதும் எனக்கு நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இருந்து பர்டிகுலர்லி சஸ்தியை பற்றி நிறைய மெயில் வருவது உண்டு. அதற்கு உண்டான சான்றிதழ்களை போன வருடம் திரு பாக்யராஜ் அவர்களுடன் ஒரு ஃபங்க்ஷன் வைத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். இப்பொழுது வி டிட் லாஸ்ட் இயர் சரஸ் படத்தை பண்ணியிருந்தோம். பட்
அதனுடைய ஃபங்க்ஷன் வைப்பதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது. ஸோ அதனால் ஹன்னாவையும் கம்பைன் பண்ணி இன்று அந்த ப்ரோக்ராம் வைத்திருக்கிறோம். சரஸில் நடிப்பதற்கு திருமதி நீலிமா ராணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த படத்தில் நடித்தவர்கள். எனக்கு பிடித்த நன்கு பிடித்த படத்தில் ஒன்று மொழி. தமிழில் அது ஒரு நல்ல படம் என்று நான் எப்பொழுதும் கருதியது உண்டு. அதில் நடித்திருந்தவர். அவர் எனது படத்தில் நடித்திருப்பது எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர் இங்கு வந்திருப்பதில் பேர் மகிழ்ச்சி. ஹன்னா படத்தில் ஐஸ்வர்யா பாஸ்கரன் அவர்கள் நடித்திருந்தார்கள். இன்று வந்திருந்தார்கள். ஷி ஹேட் டு லீவ் ஃபார் அனதர் ஷூட்டிங். அவர்கள் வேறு ஷூட்டிங் முடித்துவிட்டு இங்கே வந்திருந்தார்கள். வெயிட் பண்ணி ஷி வாண்டட் டு கெட் த சர்டிஃபிகேட். ஸோ இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் ஐ ஹேண்டட் ஓவர் த சர்டிஃபிகேட் டு ஹர். ஷி வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஷி லெஃப்ட். அவர்கள் இங்கே இந்த தருணத்தில் இல்லை. அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும் எனது வணக்கம். I welcome you all for the program. We will immediately go for issuing a certificate, or sir நீங்க ஸ்பீச் நீங்க பேசிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா? சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு பேசலாம். ஓகே 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 சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். எஸ், தேங்க்யூ. ப்ளீஸ். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி சில காஸ்டிங் க்ரூவோட சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். அவர் அடுத்தது இந்த 3 படத்திலும் சில நண்பர்கள் 3 படத்திலும் ஒர்க் பண்ணியிருந்தார்கள். சார் அஃப்கோர்ஸ் நாங்கள் 2 பேரும் இப்போது உண்டு. எங்கள் இருவரை தவிர எஸ்டிபி சாமி என்ற சவுண்ட் டிசைனர், சவுண்ட் டெக்னீஷியன். ஹி ஹாஸ் பீன் வித் அஸ் ஃப்ரம் த பிகினிங். ஐ மீன் அவர் 3 படங்களும் பண்ணியிருந்தார். அவர் திரு சிவகுமார் மோகனன் சொன்னது போல் லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் என்பது மிக மிக கடினம். மிக கடினம் என்றால் extremely difficult. You can't even imagine to take a film with live recording. No film in India is being done on live recording, if I am not mistaken. ஏதாவது இருக்கா சார்? இருக்கா? There have been few films. I think Lagan is one of them. கமலஹாசன் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். It's very few. Only Hollywood films they make in with a live sound. It's very difficult. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், முதல் படத்தில் நாங்கள் இந்த கவுன்சிலர் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க. அந்த சீனில் அதுக்கு பக்கத்து ரூமில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது பக்கத்து காம்பவுண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. லைவ் ரெக்கார்டிங் பண்ணும்போது அவ்வளோ சவுண்டும் அதில் இருக்கும். அவங்கள போய் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுத்துங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அந்த இதில் எங்கேயுமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்டு கேட்டிருக்க மாட்டீங்க. பட் இட் வாஸ் ரெக்கார்டட் when we shot the film. அதில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அவ்வளவு சவுண்டும் அதில் இருக்கும். அதில் அந்த சவுண்டு இல்லாமல் பிரித்து நமக்கு கொடுத்தவர் திரு எஸ்டிபி சாமி அவர்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மே ரிக்வெஸ்ட் ஹிம் டு கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். இன்னும் 2 பேர்கள் இருக்கிறார்கள் இந்த 5 படத்திலும் 3 படத்திலும் ஒர்க் பண்ணவர்கள். MS Jones Rupert is there. He said he will be Jones Rupert. He is our music director. I think எல்லாரும் அந்த மியூசிக்கை பற்றி நிச்சயமாக ரசித்து புகழ்ந்திருப்பீர்கள். அவர் ஒரு யங்ஸ்டர். அவர் முதல் படத்தில் மட்டும்தான் நாங்கள் எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் வேண்டும் அப்படின்ற சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டி, நோ பெர்குஷன், நோ சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது, யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி எய்தர் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் கீபோர்ட் ஆர் ஃப்ளூட், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் இருக்க வேண்டும் என்று ஒரே ஒரு நாள் சொல்லியிருந்தோம். இந்த சஷ்டி படத்தில் அடுத்த நாளே அவர் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து விட்டார்.
Then subsequently he made some changes and he got a revised one. இது இவ்வளவுதான். இது சசியுடைய மியூசிக் முடிந்து விட்டது. சரஸ் அண்ட் ஹன்னா கொடுக்கும்போது நான் ஒரு வார்த்தை அவரிடம் பேசவில்லை. வெறும் வீடியோ மட்டும்தான் கொடுத்தேன். அவர் மியூசிக் போட்டு கொடுத்தார். மாற்றவே இல்லை. நீங்கள் பார்த்தது எல்லாமே அவருடையது. அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி MS Jones Rupert. I think he said he will come. He is not to be seen. My sincere thanks to him. And one other person who has been with us in all the 3 films is editor Kundalar Babu. You have to learn patience from him, because in the first film I sat with him almost for 30 days for doing editing. A 30 minutes film, I was with him for almost 30 days, making changes every second here and there. And in the case of third film, we did even DCP. After making DCP, ஒரே ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் நாங்கள் டிசிபி எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் ஒரே that is 4 slides we removed. That is about 4/24th second. அவ்வளவு துல்லியமாக அதை எடிட்டிங் பண்ணி அதில் பொறுமையாக இருந்து அவரும் பண்ணுவார். அதை பண்ணி கடைசியாக திரும்பி ஒரு ரிவைஸ் ரிப்போர்ட் அவுட்புட் எடுத்து அதற்கப்புறம் மறுபடியும் டிசிபி எடுத்தோம். அதாவது இது யாரும் பண்ணுவார்களா என்பது எனக்கு சந்தேகம். That is 4/24th second we cut from the film after we finalized everything, after we took all the outputs. Kundalar Babu is there. Babu, please. Thiru Babu அவர்களை அழைக்கிறேன், if he is there. He is editor. And of course, I was திரு சிவகுமார் மோகனை பற்றி சொல்ல வேண்டாம், உங்களுக்கே நன்றாக தெரியும், பேசிவிட்டோம், அவரும் பேசியிருக்கிறார். I have to honor him. He has been with us, I mean, he will be there and he has been with us. இப்படி இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸ், நிறைய க்ரூ மெம்பர்ஸ், பர்டிகுலர்லி ராஜா கணேசன் என்பவர், அவர் 2 படத்தில் ஏடியாக இருந்தார், மிக கடின உழைப்பாளி. இது மாதிரி நிறைய பேர். கேமராமேன் பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு கேமராமேன். ஃபர்ஸ்ட் படத்தில் ஃப்ராங்க்லின், 2வது GD ராஜா என்று இருந்தார். ஐ மீன் யூ சீன், நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ் வந்து கேமராமேன் கொடுக்கறது தான். We used red in the first film. The second and third we used ARRI camera. ARRI camera யூஸ் பண்ணது ஒரு ஸ்பெஷலைசேஷன் வேண்டும். அவர் GD ராஜா அவர்கள் அதை யூஸ் பண்ணியிருந்தார் 2வது படத்தில். 3வது படத்தில் we used again ARRI camera, ARRI Alexa. Selvi Vigneshwari, young girl, she is from this institute. I don't know that she is from this institute. She handled it. It's wonderful. She did wonderful lighting and wonderful, and she used all the techniques which we expected out of her. She delivered it. That is why அதனால தான் உங்களுக்கு இந்த ஹன்னா படத்தில் சில வித்தியாசங்கள் தெரியுமா விஷுவல்ஸ் ஆக. Because we focus more on technicals in Hannah than on Shasti and Saras. In Shasti and Saras we focus more on story and screenplay, whereas for the third film we focus more on technicals. Because I wanted to focus on that. I also did a small course on cinematography in New York University, very short term course. That gave me a lot of insight into how difficult or how much of, you know, so how much is there in cinematography you will know. So that I came to know only by doing that course. So she did a good job. Actually, I showed her some of the clippings of, not showed, I told her to see Sir Roger Deakins.
he is arguably the number one in the world, cinematographer in the world. அவருடைய திரைப்படங்கள் என்றால் சார் ரோஜர் டைக்கின்ஸ் அவர் தானே சார் ஷாஷாங்க் ரிடம்ஷன். Shashank, wonderful cinematography. You can't even imagine whether somebody can do that. The intelligence of a cameraman you can see in that film. He made that film. And there are many, he has got the only 3 Academy Awards. So he is number 1. Of course, there are others, but that file I liked it. So I requested to see some of his films. I think Revolutionary Road, I suggested to watch, and few other things. She did that. It came out very well. Thank you. And I thank each and every one of the cast and crew members who worked with me and for the success of film. It is our film. Each and every one of us worked for the film. I share the credit with all of you. Thank you very much. திருமதி நமது சரசில் ஹீரோனாக நடித்து அதை ஒரு நல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்ற திருமதி நீலிமா ராணி இசை அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீலிமா ராணி அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பொறுமையா காத்திருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அனைவரையுமே ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2023ல இந்த சரஸ் அப்படிங்கிற படம் என்னை தேடி வந்தது. தேங்க்யூ சிவா சார் ஃபார் தட். என்னுடைய நெருங்கிய தோழி வினயதா சிவகுமார் அவங்களுடைய தந்தை தான் சிவா சார். ஸோ இந்த கதையை பற்றி பேசும்போது நீலிமா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் என்னை வந்து கேட்டாங்க. சார் இந்த மாதிரி எல்வி பிரசாத் இதில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார், இப்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு, ஹீ வாண்ட்ஸ் டு இம்ப்ரவைஸ் ஹிஸ் ஸ்கில்ஸ், அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. லைவ் ஆடியோ அப்படின்னாங்க. கதை கேட்கும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. படிப்பு சார்ந்த ஒரு கதை அப்படிங்கிறதால உடனே எனக்கு எடுத்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அண்ட் ஒரு மீனவ பெண்ணா நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு. என் தோலுக்கும் அதுக்கும் ஒட்டாதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது எங்க எல்லாருக்குமே. பட் தென் அது எல்லாத்தையுமே மாத்தி வேற ஒரு கலர் கொடுத்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஜூட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனையோ திரைப்படங்கள், எத்தனையோ தொலைக்காட்சி தொடர்கள்ல நான் நடிச்சாலும் இத்தனை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு என்னுடைய படம் போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டு ஆல் த யங் ஆஸ்பைரிங் டிரெக்டர்ஸ், இவ்வளோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நமக்காக இருக்கு, நடத்துறாங்க, இத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. அதுலயும் நான் நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் எனக்கு சொல்லும் பொழுது இன்னும் என்கரேஜிங்கா இருந்தது, இன்னும் ஹாப்பியா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஜூட் சார் ஃபார் டேக்கிங் தீஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ், நாட் ஜஸ்ட் வித் அஸ். அண்ட் நிறைய ஊர்களுக்கு நீங்க வந்து மெனக்கெட்டு இதை அனுப்பி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்குன்னு ஒரு வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ அதுதான் அந்த 70+ அவார்ட்ஸ் ஃப்ரம் 20+ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. நைஸ் கனெக்டிங் வித் எவ்ரிபடி அகெயின். ஜெய்ஹிந்த். தேங்க்ஸ். இயக்குனர் திரு ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். இனிய பத்திரிகை ஊடக நண்பர்களே, உருப்படியா ஒரு 3 கண்டென்ட்ல படம் பார்த்துருக்கீங்க. அதை பத்தி நீங்க எழுதுங்க. ஏன்னா ஒருத்தர் மிஸ்டர் ஜூட் அவர்களை பத்தி சிவா சொன்னாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா சினிமான்றது ஒரு கிரேட்டஸ்ட் பேஷன். அந்த
சினிமாவை அவளை எந்த அளவுக்கு ரசிச்சிருந்தா இந்த ஏஜ் எல்லாம் போன கடைசியில் கூட ஒரு கம்பெனியில் சிஇஓவா வேலை பார்த்துட்டு வந்து ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஈவினிங் ஹவர்ஸ்லையோ அது பார்ட் டைமில் அதை படித்து அதிலிருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து காட்டி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கிற உண்மையில மிஸ்டர் ஜூட் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு பெரிய கரவோசத்தோடு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். இப்போ நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் கூட நம்ம கர்நாடகாவில் ஐஎஃப்ஏன்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபில்ம் அகாடமி அப்படின்னு வச்சிருக்காரு. என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் பிரசாத் ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாரு. அவர் கடந்த 2-3 வருஷமாக நானும் செல்வமணி அவர்களும் ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம சங்கத்தில் இருக்கிற பசங்களுக்கு வருஷத்துக்கு 10 பேர்த்துக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு அவங்களே ஃபண்டு பண்ணி அவங்களே எடிட்டிங் தியேட்டரு, ரெக்கார்டிங் தியேட்டரு எல்லா ஃபெசிலிட்டிஸ் செலவுகளையும் கொடுத்து காசும் கொடுத்து பண்ண வச்சு மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்கோம். எதுக்குன்னா தன்னால் ஒரு இயக்குனராக பரிமளிக்க முடியாமல் தவிக்கிற உதவி இயக்குனர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவரு ஃபில்ம் அகாடமி வச்சிருக்காரு. எவ்ரி இயர் அவர் பெரிய ஃபில்ம் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காரு, சினிமா தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காரு. இது செய்யணும்னு அவசியம் இல்லை, பட் நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ் வரணுன்ற ஆசையில் அவங்க பண்றாங்க. அதனால என்னன்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு நல்ல படத்தை பண்ணி அந்த ஷார்ட் ஃபில்மை காட்டியே அவங்க பெரிய படத்துக்கு வாய்ப்பு தேடக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை உருவாக்குறதுக்காகத்தான் அந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சது. ஆனால் இங்கே இது வேற ஒரு லெவல் ஒரு ஆர்வம் இங்கே தெரியுது சார். மிஸ்டர் ஜூட் சார், ரியலி கிரேட், ஃபீலிங் வெரி மச் கிரேட் அபவுட் யூ. என்னன்னா இந்த உட்கார்ந்த உடனே சொன்னாங்க இந்த 3 படமும் பல்வேறு சர்வதேச திரைப்பட விருதுகளை ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் வாங்கியிருக்கேன்னு உடனே நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். சாரி, ஐம் வெரி சாரி. ஏன்னா நான் வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. ரொம்ப என்னை ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நானும் ஓட்டிகிட்டே இருக்கேன். ஹெவி டிராஃபிக். என்னுடைய டிரைவர் இன்னைக்கு வரல அவர். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் லேட்டாக வந்ததுக்கு. அதனால இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன். நிச்சயம் பார்க்குறேன் சார் யூடியூப். எனக்கு லிங்க் அனுப்புங்க. அவங்க ஒரு ஐஸ்வர்யா, ஒரு நீலிமா, இவங்க எல்லாத்தையுமே வச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணி பண்றாங்கன்னா தேர் ஷுட் பி சம் கண்டென்ட். அது அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு மீனவ பொண்ணு கேரக்டர்ல பண்றது ஒரு வித்தியாசமா இருந்தது. நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் பாத்தீங்களா, இதுல ஒரு புதுமையா நம்ம பண்ணோம்னு நினைக்கிற ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி கொடுத்துருக்காருன்னா ஒரு கிரியேட்டரா அவரை நம்ம எல்லாரும் பாராட்ட வேண்டிய ஒரு நல்லா தட்டலாம், கை தட்டலாம், யோசனை பண்ணி எல்லாம் தட்ட வேண்டியது. ஏன்னா ஒரு ஷார்ட் பிலிம் அவர் எப்படி எடுத்திருக்காருன்னு பார்த்தாவே இவர் எப்படி தேர்வாரா தேர மாட்டாரா அப்படின்னு அடுத்தவங்க முடிவு பண்ணிடலாம். ஸோ பல விருதுகளை பெற்றிருக்கிறதுனால நவ் யூ ஆர் எலிஜிபிள் டு ப்ரொடியூஸ் ஆர் மேக் ஆர் கிரியேட் யுவர் ஓன் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ். ஐ வெல்கம் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. சீக்கிரமா ஆரம்பிச்சிருங்க. இப்போது இனிமேல் திருப்பி ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, போர் அடிச்சிடும். அப்புறம் நாங்கெல்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது சிவா தெரியும், சிவா தான் என் அசிஸ்டன்ட். நான் ஃபர்ஸ்ட் கேமராவை பிடிச்சி ஸ்டார்ட் கேமரா சொல்லக்கூடிய முதல் நாள்ல எனக்கு ஹீரோ யாரு? சிவா, ரகுவரன் அன்னைக்குதான் முதல்ல நடிக்கிறார். தலைவாசல் விஜயும் அன்னைக்குதான் முதல்ல நடிக்கிறார். அவங்க 2 பேர்த்தையும் போட்டு 1981ல என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபில்மோட லென்த் 3 minutes. அவ்வளவுதான் ஃபில்ம் கொடுப்பாங்க. 1000 அடி கொடுப்பாங்க, அதுல 300 அடிக்குள்ள நம்ம எடுத்து கொடுக்கணும்.
அதுவும் சைலண்ட் மூவி. ஸோ அந்த படத்தை எடுக்கும்போது இருந்த அந்த சந்தோஷமும் அந்த உணர்வு அந்த டெடிக்கேஷனும் இப்போ இல்லை. ஏன் சிவா? தட் இஸ் என்ன ஆர்கியூமெண்ட். அந்த 3 நிமிஷம் படம் எடுக்கிறதுக்கு இவங்க 1008 கேள்வி கேட்பாங்க. இவங்கள இவர் எனக்கு டைரக்ஷன் அசிஸ்டன்ட்டு, கேமரா அசிஸ்டன்ட்டு ராஜீவ் மேனன், நம்ம ராஜா தான் கேமராமேன். அவர் சயின்டிஸ்ட் ஆயிட்டார் இஸ்ரோவில். அவர் தெரியாம ஒரு நட்டு கூட மாட்ட முடியாது. எல்லாமே அவர் பிக்சரைஸ் பண்ற ஒரு டாப் லெவல் சயின்டிஸ்ட் ஆயிட்டார். ஸோ அதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல போறேன்னா, அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து நம்மளுடைய திறமையை அல்லது நம்மளுடைய தவறுகளை அதில் சரி செய்யறதுக்கான வாய்ப்பை நம்ம அறிந்து கொண்டால் மட்டுமே ஒரு அடுத்த கட்டத்திற்கு நம்ம பெரிய படம் எடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு நம்மளை முன்னேற்றிக்க முடியும், நம்மளை உருவாக்கிக்க முடியும். அப்படின்றதுக்காக தான் அவர் செஞ்சிருக்காரு. ஸோ பெரிய சிஇஓவா இருக்க, நிறைய பணம் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வச்சு விளையாடிடலாம். இருக்கட்டும் சார், எம்ப்ளாயியா இருந்தா எல்லாருமே எம்ப்ளாயிஸ் தான். இங்க சினிமாவுக்கு வந்தா சில படங்கள்ல பெரிய லெவல்ல முதலாளி, அதே முதலாளிக்கே சில டைம்ல தொழிலாளிக்கு ஆயிடுவாங்க. சினிமாவில் மட்டும்தான் அவன் நடக்கும். இன்றைக்கு வெற்றி கொடுப்பவன் நாளைக்கு வெற்றி இல்லாதவனாக இருப்பான். இன்றைக்கு தோல்வி அடைபவன் நாளைக்கு வெற்றி அடைபவனாக மாறுவான். அதுதான் சினிமா. இட் இஸ் தேர் இன் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் பல விஷயங்கள், அதாவது நம்ம சினிமா தொழிலன்னு இல்லை, வேற எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்ச நாள் பிசினஸ்ல அடிப்பட்டவன் வேற ஒரு பிசினஸ்ல சக்சஸ் ஆவான், அந்த மாதிரி. ஆனா சினிமா துறையில மட்டும்தான் மற்ற எந்த துறையிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்றத நம்ம எடுத்து நம்ம படைப்பாளியாகி அதை மற்றவங்களை காட்டி அதை அவங்க கைத்தட்டும் போது கிடைக்கிற நம்ம அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அது வேற எந்த தொழில நீங்க எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் கிடைக்காது. We are the creators. Next to Lord, நம்ம தான் உருவாக்குறோம். அதுல ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எப்படி காட்டணும், எப்படி அதை கொண்டு வரணும், அது மாதிரி. ஸோ படைப்பாளிகள்ன்றது நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம எடுத்த படங்கள் குறைவாக எண்ணிக்கையில, நான் எடுத்த படங்கள் குறைவாக இருந்தாலும் நான் சிருஷ்டித்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நான் வாழ்ந்தவை. நான் வாழலன்னா அந்த கதாபாத்திரத்தை, அந்த சின்ன கவுண்டராகட்டும் எஜமானாகட்டும், நான் நேரில் பார்த்து அதை உள்வாங்கி அதை இப்படி நடந்தாதான் நல்லா இருக்கும், இந்த காஸ்டியூம் போட்டாதான் நல்லா இருக்கும், இப்படி ரியாக்ஷன் கொடுத்தாதான் நல்லா இருக்கும், ஒவ்வொன்றையும் திங்க் பண்ணி எடுத்ததுனால இன்னைக்கு வரையிலும் நான் ஒரு 15 வருஷமா படம் பண்ணல. இன்னைக்கு வரையிலும் டைரக்டர் உதயகுமார்னு சொல்றாங்கன்னா அதுக்கு நம்மளுடைய படைப்புகள் தான் காரணம். அதனால நீங்க வாங்க, வயது என்பது ஒரு பெரிய இதே கிடையாது. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. உங்களுடைய ஆர்வத்தை எந்த வயசுலையும் காட்டலாம். நீங்க இந்த வயசுல காட்டிருக்கீங்கன்னா யூ டிசர்வ் பிக்கஸ்ட் சக்சஸ் இன் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. இதுக்காக ஒரு கைத்தட்டி போகல. என்ன நானும் கைத்தட்டுறதுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன், தட்டவே மாட்டோன்ட்டு இருக்காங்க இல்லையா? ஆக ஒரு மிகச்சிறந்த இந்த படைப்புகளுக்கு பிறகு சிவா நீங்க கூட இருந்து, உங்களுடைய நண்பராக இருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அவரு இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு விழா தான் இது இல்லையா? நிச்சயமாக ஒரு நல்ல கமர்ஷியல் படம் எடுங்க. திருப்பி அவார்டு வாங்குறதுக்குன்னு படம் எடுத்துட்டீங்கன்னா அவார்டு தான் கிடைக்கும், அப்புறம் அதுக்குன்னு அலையணும். சார் இந்த அவார்டு வாங்குற மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் உலகத்திலே கிடையாது சார். அவார்டு வாங்குறதுக்கு படுற அவஸ்தை இருக்கு பாருங்க, அது என்ன மாதிரி எடுத்தா அவார்டு கிடைக்கும், என்ன மாதிரி கண்டென்ட் கொண்டு போனா அவார்டு கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் யாரை பிடிச்சா அவார்டு கிடைக்கும். இதுக்கு பேசாம கமர்ஷியலா படம் எடுத்து போட்ட காசு திருப்பி எடுக்கிற வழியை பார்க்கறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். நான் அதுக்காக நான் இதுக்கு வாங்கின அவார்டை குறை சொல்லலை. ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஓகே, பெரிய படங்களை எடுத்துட்டு சார் அவார்டு வாங்குறதுக்காக எல்லாரும் கிளம்பிடுறாங்க சார் கையில பொட்டியோட. அந்த மாதிரிலாம் நடக்குது இந்த உலகத்துல. ஈவன் ஆஸ்கார் அவார்ட்லயே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றாங்க. அப்படின்னா பாருங்களேன். ஸோ
அவார்டோட வேல்யூ என்னன்னா, இப்பவும் சொல்றேன் சார், இந்த படத்தை பார்த்து கைத்தட்டினாங்கல்ல, அவங்க கொடுக்குற அவார்டு தான் சார் மிகப்பெரிய அவார்டு. அதை விட மிஞ்சின அவார்டு வேற எதுவும் கிடையாது. உள்ளுணர்வோட உங்களுடைய படைப்புகளை ரசிக்கின்ற ரசிகர்களுடைய கைத்தட்டுகள் தான் நீங்கள் பெறுகின்ற மிக முக்கியமான விருது என்பதை நாங்கள் கூறி, மீண்டும் மிகப்பெரிய விஷயத்தை நல்லா கையில் எடுத்து நல்ல கண்டென்ட்டோட நீங்க கண்டென்ட் பண்ணுங்க, அதுக்கு தானே அவார்டு வரட்டும். நம்மளால தேடி சென்று விருது வாங்குவது விட்டு நம்மளை தேடி விருதுகள் வரும் அளவுக்கு அருமையான படைப்புகளை நீங்கள் தர வேண்டும். அதே மாதிரி சகோதரி நீலிமா, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி படைப்பாளிகளுடைய, அதாவது வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்க எல்லாம் முன்னின்று உதவி செய்வது என்பது மிக பாராட்டுக்குரிய விஷயம். உங்க இசையை நான் கேட்டேன்னு சொல்லுங்க தம்பி, எனக்கு நல்ல தம்பி அவரு. ஆக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் நான் காக்க வைத்ததற்கான மன்னிப்பையும் கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Give the awards. Come on, I can. Okay. Yeah, we'll distribute the awards now. Okay. First, there are. Now, first, we'll start distributing the awards. Now, we'll start with Saras. Saras, there are many awards. We'll start with Saras now, then immediately after that, Hannah. So, yeah, just okay. Let's come. Request Mrs. Samina to list of awards. Good evening, everyone. And at first, congratulations to everyone over here, every artist and every production team and media persons. Thank you for making out here. And shortly, let me list out the names of the awards won by the artist in the film Saras. At first, Mrs. Neelima Rani Isai has won Lead Actress Awards in 5 Continents International Film Festival, International Gold Awards and Hollywood Gold Awards, Christian Online Film Festival Award, World Film Carnival, American Golden Picture International Film Festival. Yes. She has won as lead actress, all these awards as lead actress for the short film Saras. Can you guys please give a round of applause for her? For everyone, please. Okay. Next is Miss Vinayta Shivakumar in South Film and Arts Academy Festival, Chile, South America as Best Supporting Actress and World Film Carnival, Singapore, Best Supporting Actress. In her absence, her father will receive that. Okay. Next is Mr. N. Sri Krishna in South Film and Arts Academy Festival, Chile, South America, International Gold Awards, New York, Hollywood Gold Awards, Los Angeles, Fourth Dimension International Film Festival, Bali, Indonesia, as Best Actor. Next is Mr. Sanjeev in Christian Online Film Festival, USA, World Film Carnival, American Golden Picture International Film Festival, Florida. Best Actor Teen, Best Actor Outstanding Achievement Award, Best Child Actor. Next is
Okay. I have to tell you one thing here. We were scouting for a boy who can jump into the sea, middle of the sea, and swim back. So we got him from Pulikar, and then we went into the mid sea, about 1 kilometer or 2 kilometers inside the sea, and we were from the boat. He jumped into the sea and he swam back to the shore. That is a scene which you saw. That was actual real scene. Just wanted to say. Okay. Next is Mr. G.D. Raja in 5 Continents International Film Festival, Venezuela, International Gold Awards, New York, Hollywood Gold Awards, Los Angeles, Florence Film Awards, Florence, Italy, Christian Online Film Festival, USA, Mindfield Film Festival, Albuquerque, Eastern Europe Film Festival, Romania, Sweden Film Awards as Best Cinematography. Next is Mr. S.T. Periasamy, Paradise Film Festival, Budapest, Hungary, Hollywood Gold Awards, Los Angeles, Florence Film Awards, Florence, Italy, Mindfield Film Festival, Albuquerque, American Golden Picture International Film Festival as Best Sound Designer. Mr. Kundal R. Babu, International Gold Awards, New York, Hollywood Gold Awards, Los Angeles, Florence Film Awards, Florence, Italy, Sweden Film Awards, Sweden as Best Editor for Best Editing. Next is Mr. John Rupert in South Film and Arts Academy Festival, Hollywood Gold Awards, Los Angeles as Best Original Score. Okay. Next is Mr. Shivakumar Mohanan in South Film and Arts Academy Festival, Chile, South America for Best Production Design in a Short Film. Sir, when we read out panna vena, it's totally taken. Total மட்டும் சொல்லுங்க. Total எத்தனை இருக்கு? 42 இருக்கு. 70 Okay. Next is main award winner, the hero of the show, Mr. Jude Peter Damian. Our list ரொம்ப பெருசா இருக்கு. Already time கூட கம்மியா இருக்கு. So கலெக்டிவா ஒரு 42 அவார்ட்ஸ் இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு வாங்கி இருக்க. So கை தட்டலாம். நல்லாவே கை தட்டலாம் அவருக்கு. 2 ஹீரோன்னு சொல்லலாம் அவர்தான் இந்த 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும். ஸோ 42 அவார்ட்ஸுங்கிறது பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன் சார். Next is the awards list for ஒருத்தன் ஒரு அவார்டு வாங்கினாவே மண்ட கனமாயிருது. இது தூக்க முடியாத அளவுக்கு கனமான 42 விருதையும் வாங்கியிருக்காருன்னா அது he really deserves a bigger success, sir. Wish you all the best. For the film, it is not in the individual category. Individual category, I mean like best director or best producer. Of course, there are some awards, but there are awards for best films. When you say best films, it is for the work done by entire cast and crew. So that is included in the list of those certificates, not earned by me, by the team. Yes, I am also there. It is by the team. Thank you. Next is the awards list for the short film Hannah. Miss Aishwarya Bhaskaran in South Film and Arts Academy Festival, Chile, South America, 5 Continents International Film Festival, Venezuela, South America, and Mindfield Film Festival, Albuquerque, USA, as Best Supporting Actress. I think she has received it. Okay. Mr. Srinivas Bomali, South Film and Arts Academy Festival, Chile, South America, Mindfield Film Festival, Albuquerque, USA, Stockholm City Film Festival, Stockholm, Sweden, as Best Actor. Kai tatlanga avarda hero.
So Mr. Rakesh Singh, South Film and Arts Academy Festival, Chile, South America, 5 Continents International Film Festival, Venezuela, South America, Minefield Film Festival, Albuquerque, USA, for Best Supporting Actor. Mr. Rakesh Singh. Someone who can take that award on his behalf. Yeah, okay. Miss Vigneshwari, an American Golden Picture International Film Festival, Minefield Film Festival, Albuquerque, USA. Best Cinematography. Mr. M.S. Johns Rupert, American Golden Picture International Film Festival, Florida, USA, for Best Composer. இருக்கிறீங்களா? Johns Rupert. Mr. Kundal R. Babu, Minefield Film Festival, Albuquerque, USA, for Best Editing. Next is Mr. Shivakumar Mohanan for Minefield Film Festival, Albuquerque, USA, Best Ensemble Cast. And lastly, Captain of the Ship, Mr. Jude Peter Damian, totally 16 awards for this. 16. South Film and Arts Academy Festival, Chile, South America, South Film and Arts Academy Festival, Chile, South America, South Film and Arts Academy Festival, second Audience Award, 5 Continents International Film Festival, Best Drama, 5 Continents International Film Festival, Special Mention as Director. போயிட்டே இருக்கு லிஸ்ட். அவரே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. சரி, ஓகே. Congratulations, sir. Okay, that's the wrap up of the awards. May I request those who have taken the awards, can you please come on the stage for a group picture, please. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. எல்லாருமே அவார்ட்ஸ் வாங்கின எல்லாருமே கொஞ்சம் வாங்க, ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக, குரூப் போட்டோ. Over here for making this event a successful one. And நடிச்ச எல்லாருக்குமே, ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். Congratulations and thank you. Good evening. நன்றி, வணக்கம்.